நம்ம இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லேருந்து ரீசனிங்லேருந்து ஒரு சம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரவி ரேங்க்ஸ் 9th இன் அ கிளாஸ் ஆஃப் 45 ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு கிளாஸில் 45 பேர் இருக்காங்க. அதில் 9th ரேங்க் ரவி எடுத்திருக்காரு. ஓகே, தேர் ஆர் 18 ஸ்டூடெண்ட்ஸ் பிலோ ராஜிஸ் ரேங்க். ராஜுவுக்கு கீழே 18 ஸ்டூடெண்ட் ரேங்க் வைஸாக இருக்காங்களாம். இப்போ என்ன கொஸ்டின்னா, ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பிட்வீன் ராஜ் அண்ட் ரவி. ரவிக்கும் ராஜுக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இது ஒரு கிளாஸ். இதில் மொத்தம் 45 பேர் இருக்காங்க. ரவி என்ன பண்ணுறாருன்னா ஃபர்ஸ்ட்லேருந்து 9th பொசிஷனில் இருக்காரு. அதுக்கடுத்து யாரு? ராஜ். இப்போ நமக்கு என்ன தெரியும்னா, ராஜுக்கு கீழே 18 பேர் இருக்காங்க. ஓகேவா? கிளாஸில் மொத்தம் எத்தனை பேர்? 45 பேர். 45 பேரில் 18 பேர் அவருக்கு அடுத்து இருக்காங்க. ஸோ இவங்கள சப்ராக்ட் பண்ணால் ராஜுவோட ரேங்க் எத்தனைன்னு தெரிஞ்சிருமா? ஸோ 7 2 ஸோ 27. ஸோ ராஜோட ரேங்க் இப்போ கிடச்சிச்சு. இது எப்படி கிடச்சிச்சு? நமக்கு தெரியும், ராஜுக்கு கீழே 18 பேர் இருக்காங்க. ஸோ அவங்களோட கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் 45 மைனஸ் 18 27. ஓகே, ராஜ் ரவி 2 பேரோட ரேங்க்குமே எனக்கு தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இவங்க 2 பேருக்கு நடுவில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அது என்னன்னா, ஹையஸ்ட் ரேங்க் மைனஸ் லோயஸ்ட் ரேங்க் மைனஸ் 1. ஹையஸ்ட் ரேங்க்கு மைனஸ் லோயஸ்ட் ரேங்க்கு மைனஸ் 1. ஹையஸ்ட் ரேங்க் என்ன? 27. லோயஸ்ட் ரேங்க் என்ன? 9 மைனஸ் 1. 27 மைனஸ் 10 அப்போ 17. ஸோ இவங்க 2 பேருக்கு நடுவில் மொத்தம் 17 பீப்புள் இருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் பி. இந்த மாதிரி கொஸ்டின் இருந்தால் முதல்ல 2 பீப்புளோட ரேங்கையும் கண்டுபிடிங்க. அவங்க 2 பேருக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியணும்னா ஹையஸ்ட் மைனஸ் லோயஸ்ட் மைனஸ் 1. ஸோ அவ்வளோதாங்க.